அக்கா கடையில் வாங்குறது வந்து எப்பயுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிசியில் கேம் விளையாடுற எல்லாருமே வந்து மண்டியை வச்சுட்டு இருக்காங்க. அது ஏன் மண்டியை வச்சுட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட அக்கா கடையில் கேம் பண்ணி டவுன்லோட் பண்ணி விளையாடிட்டு இருந்துச்சிடும். அதாவது கேம் வாங்குறது இல்லை, டவுன்லோட் பண்ணி மட்டும் விளையாடிட்டு இருப்பினோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா $70 இல்லை காசுக்கு ஒரு 20,000 25,000 ஒரு மணியான கேம். ஸோ அப்படியான கேம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனை. சாம்பார் ஆப் எனக்கு அக்கா வந்து சொல்கிறாங்க, இப்போ ஒரு கைவர் வைசர்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க. அது இந்த சாஃப்ட்வேர் என்ன செய்யும்டா, உங்களோட பிசிக்கும் உங்களோட ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 இல்லை வேணும். ஸோ அதுக்கு ரெண்டுக்கும் இடையில போய் உட்காந்துக்கும். ஸோ அது இடையில இருந்து என்ன செய்யும்டா, அவருக்கான வேலையை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆமா போடுறது தான். இப்போ அது என்ன ஒரு எல்லாத்துக்கும் ஆமா போடுறதுன்னு கேட்டால் ஆமா உண்மையாகவே ஆமா போடுறது தான் வேலை. இவன் டம்மி தான் போட்டுருக்கு. ஒரு கேம் வந்திருக்கு, அந்த கேமில் வந்து நிறைய செக்யூரிட்டி இருப்பாங்க, நிறைய பில்லியன் கணக்கான $ஸை போட்டு டெவலப் பண்ண கேமை வந்து ஃப்ரீயாக யாரும் பாவி கூடாண்ட கணினி செஞ்சிருப்பாங்க. இப்படி நிறைய செக்யூரிட்டி எல்லாம் இருப்பாங்க. அந்த செக்யூரிட்டி எல்லாத்துக்கும் இது என்ன செய்யும், அவன் போட்டுட்டு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஓகே வந்து காசு கட்டி வாங்கியிருக்காரா, இது என்ன செய்யும் இந்த கைவர் சார் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனால் அதுதான் பிரச்சனையே. அதுதான் பிரச்சனையே. இப்போ ஒரு வைரஸ் வந்து என்ன செய்யும், அப்புறமா டேட்டா டெப்ட் ஆகும். இப்போ அந்த கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் அப்படியான விஷயங்களை போய் நீங்கள் கூட காசை கூட எடுக்கிறதுக்கு அந்த இது கூட போகும். அதே கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஆகிட்ட 4 லட்சம் 5 லட்சம் பிசி வாங்குவாங்க. ஆனால் ஒரு 4000 5000 அது ஆஃபர் லெவல் பார்த்தீங்கன்னா இதோட குறைய கூட வரலாம். ஸோ அவ்வளோ காசு கொடுத்து கூட கேம் வாங்க மாட்டாங்க. இப்படி கேம் வாங்க மாட்டேன்னு சொல்லி அக்கா கடையில் டவுன்லோட் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தால் அவங்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க, இல்லை இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்குண்டு. என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து காசு கொடுத்து கேம் வாங்குறத ரெக்கமெண்ட் பண்ணுவேன்.